ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஹெல்த்தி ரெசிபி கம்பு வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு கம்பு பணியார ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1 கப்பு அளவுக்கு 1 டம்ளர் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிறேன். அதே டம்ளர்லையே 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன். இட்லி அரிசி, சாப்பாட்டு அரிசி நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3லேருந்து 4 டைம் நல்லா தண்ணி கிளியராக வர அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாங்க. மேக்ஸிமம் இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் நமக்கு டஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஊற வச்சிடலாம். மெஷர் பண்ண கப்பிலையே ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து சேர்த்து உளுந்தையும் ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சிடலாங்க. உளுந்து 7லேருந்து 8 மணி நேரம் ஊறணுங்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், கம்பு அரிசி எல்லாமே நமக்கு நல்லா ஊறி வந்துருச்சு. கம்புலாம் நல்லா ஊறினா தான் நமக்கு அரைப்படும். மேக்ஸிமம் மில்லட்ஸ் எல்லாம் நம்ம நல்லா ஊற வச்சு சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம்லாம் வராதுங்க. ஈஸியாக செரிமானம் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்ச உளுந்தை சேர்த்து நல்லா இந்தளவுக்கு ஃபைனாக அரைச்சிடலாங்க. உங்களுக்கு மிக்ஸி சூடாகுது அப்படின்னா கொஞ்சமாக ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணி கூட இல்லை இந்த அளவுக்கு பந்து மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா அரைக்கும் போது தான் நமக்கு பணியாரம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ உளுந்தை இந்த மாதிரி அகலமான ஒரு மிக்சிங் பவுலுக்கு சேர்த்துக்கலாம். அதே மிக்சிலையே நம்ம ஊற வச்ச கம்பையும் சேர்த்துக்கலாங்க. கம்பை சேர்த்து கொஞ்சம் நரப்பாக இருக்கணும். ரொம்ப வலுவலுன்னு அரைச்சிடக்கூடாது. இந்த அரிசி கம்பு மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கும்போது தான் நமக்கு பணியாரம் பர்ஃபெக்டாக வரும். அரைச்ச மாவையும் நம்ம உளுந்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் இந்த கம்பை 2 பேட்சாக பிரித்து அரைச்சி இந்த உளுந்து கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இதை மிக்சியில் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் அரைக்கும் போதே ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துறாதீங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுறலாங்க. அரைக்கும்போது தண்ணி கம்மியாகவே சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நமக்கு பணியார மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இப்போ பாருங்கள், இதை மூடி வச்சு ஒரு 4 to 5 ஹவர்ஸ்லேயே நமக்கு நல்லா இந்த அளவுக்கு பொங்கி வந்துடுங்க. இந்த மாதிரி புளிக்க வச்சு ட்ரை பண்ணும்போது நமக்கு ரெசிபிலாம் பர்ஃபெக்டாக வரும். அது ஹெல்த்தியும் கூடங்க. இதை நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் தாங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பொரிய விட்டுடலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை மிளகா வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா இது கூட ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிறேன். முருங்கைக்கீரையை இந்த மாதிரி பணியாரம் தோசையிலலாம் குழந்தைங்களுக்கு கொடுங்க. ஏன்னா நம்ம முருங்கைக்கீரை டைரெக்டாக பொரியல் மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு மென்று சாப்பிட்றது கஷ்டம். மேக்ஸிமம் எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நான் இந்த மாதிரி தாங்க ட்ரை பண்ணி கொடுப்பேன். முருங்கைக்கீரை சேர்த்து ரொம்ப அதிக நேரம்லாம் வதக்கணுங்கிறது இல்லைங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நமக்கு தேவையான அளவு மாவை எடுத்துகிட்டு மீதி மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. ஒரு 2லேருந்து 3 நாள் வரை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதிக நாள் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா சீக்கிரமாக புளிச்சு வந்துடும். கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கை நிறைய மல்லி இலை சேர்த்து அதையும் கலந்து விட்டுறாங்க. கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ பணியாரக்கல்லில் தேவையான அளவு நல்லெண்ணெய், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நல்லா எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் நம்ம மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். மாவு உள்ளே சேர்த்து மூடி வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 6 மினிட்ஸில் இது நல்லா வெந்து வந்துடுங்க. ரொம்ப அதிக நேரம்லாம் ஆகாது, ஈஸியாகவே வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு ரெண்டு சைடும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்தோன்னா இந்த ஹெல்த்தி கம்பு பணியாரம் ரெடிங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி வச்சுலாம் சர்வ் பண்ணும்போது டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். இது சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. மஸ்ட்டு ட்ரை ரெசிபிங்க இந்த கம்பு பணியாரம். தேங்க்ஸ் ஃபார்